பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இன்றைக்கு இந்த 3வது நாள் இந்த ஜெபத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஒரு காரியத்தை எப்படி நாம் துவங்குவது இல்லையென்றால் ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை துவங்கும் போது அவர்கள் எப்படி துவங்க வேண்டும் என்கிறதை குறித்து இந்த 3 நாட்களுடைய ஸ்பெஷல் ப்ரேயரில் இந்த 3வது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த 2 நாட்களும் நாம் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் அதை தியானித்தோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய முடிவு வெற்றியாக அமைவதற்கு வாய்ப்பில்லை என்கிறதை குறித்து நாம் நிறைய காரியங்களை தியானித்தோம். முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது எப்படி துவங்க வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது ஆரம்பம் அற்பமாக இருந்தால் போதும் என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் ஜெகஜோதியாய், ஆரம்பம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஆரம்பம் ஒரு பெரிய இடத்துல, ஆரம்பம் பெரிய பெரிய இடங்களிலே கடன் வாங்கி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இன்வெஸ்ட் பண்ணி அப்படி இருந்தாதான் ஒரு தொழில் முன்னேறும், அப்படி இருந்தாதான் என் வாழ்க்கை வெற்றியாய் அமையும், அப்படி இருந்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, அப்படிதான் என் வாழ்க்கை அமையணும், என் துவக்கம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டுட்டு, இல்ல என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் என் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில கொஞ்சத்துல ஆரம்பிங்க. இல்லைன்றால் ஒரு சிறு காரியத்துல ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ. அப்ப ஆண்டவர் அந்த கொஞ்சத்தை பெருக பண்ணுகிறவர், அற்பமான ஆரம்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதனால நிறைய பேர் காலதாமதம் பண்ணுகிறவர்கள், எனக்கு இப்படியெல்லாம் வந்தாதான் நான் ஆரம்பிப்பேன், இந்த மாதிரிலாம் இருந்தாதான் நான் துவங்குவேன் என்று நினைக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமாய் இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2வது நாள் விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். ஒரு காரியத்தினுடைய துவக்கம் ஜெபமாய் இருக்குமேயானால் அந்த காரியத்தினுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்கிறதை குறித்து 2வது நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசினார். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, ஒரு காரியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு அல்ல, அந்த காரியத்தினுடைய தடுமாறும் போது அல்ல, அந்த காரியம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே. அதுதான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வந்ததற்கு பிறகு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஒரு சோதனை வரும், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லல. சோதனைக்கு உட்படாதபடி, ஒரு பிரச்சனை வர்றதற்கு முன்பாக ஜெபிக்கணுமாமா. அதான் வேதம் சொல்லுது, பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை கைப்பற்ற முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு திருமண உறவை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாய், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாய், ஒரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாய், இல்லை என்றால் நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒன்றை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே ஃபர்ஸ்ட் துவங்கும் போதே எதுல துவங்கிடணும் அப்படின்னா ஜெபத்துல துவங்கிடணும். இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி அடைந்ததற்கு வேறு எதுவும் காரணம் அல்ல, அவர்களுக்கு ஜெபமே இல்லாம ஆரம்பிச்சிடுறாங்க. அதை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கடந்த நாட்களில் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பேசினேன். இன்றைக்கு இந்த 3வது நாளிலே இந்த கடைசி செக்ஷன்ல கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாய் சொல்லி உங்களுக்காக இன்னைக்கு ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஜெபம், இந்த 3 நாட்கள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இனி நீங்கள் துவங்கி
நஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி இனி துவங்குறதுல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி மற்றதையெல்லாம் மிக சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை துவங்குறதற்காக நீங்கள் நினைத்து விட்டீர்களே, ஆனால் அதற்காக ஜெபித்து விட்டாகிவிட்டது. அதற்காக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணிட்டாரு, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ துவங்க போறீங்க. துவங்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான ஒரு நம்பிக்கை வேண்டும். அதை முடிப்போம் என்கிற நம்பிக்கையோடு நீங்க தொடரணும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த தீமையை நான் அடைந்தாலுமே இந்த காரியத்தை நான் கண்டிப்பா இதனுடைய வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை துவங்கி பாதியிலே விட்டுறாங்க பாருங்களேன். அதுல கஷ்டம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, அதுல யாராவது ஒருத்தர் எதிர்த்த உடனே அந்த காரியத்தை உடனே விட்டுட்டு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இன்னொரு காரியம் ஆரம்பிக்கலாமா. இப்போ பொதுவாக நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் ஊழியத்திற்காக இந்த இடத்துல கோயம்புத்தூர் பட்டணத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பித்து 2005ல இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கோயம்புத்தூருக்கு நான் வந்ததே ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய நடத்துதல். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் ஊழியம் செய்வேன்னு நினைக்கல. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். 9 மாதம் ஒரு வீட்டிலே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் யாருக்குமே தெரியாமல் மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் 24 மாத்திரை சாப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த எனக்கு ஆண்டவர் வந்து, நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன், கன்னியாகுமரியில இருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு போய் திருச்சி போய் திரும்ப கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் வந்தேன். அவ்வளவு தூரம் ஆண்டவர் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு போராட்டங்களை நான் பார்த்தேனா, பிரச்சனைகளை நான் பார்த்தேனா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நான் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய போராட்டத்தை எல்லாம் பார்த்தேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வோமா, எப்படி செய்ய போறோமோ அப்படின்ற காரியங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு நாள் கூட இந்த ஊழியத்தை விடணுன்ற ஒரு எண்ணம் என் இருதயத்திற்குள்ள வந்ததே இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட வந்ததில்லை. ஒரு நாள் இவ்வளோ எத்தனை பிரச்சனையை நான் சந்திச்சாலுமே என் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, ஆரம்பித்தவர் கர்த்தர், உன்னை நடத்துகிறவர் கர்த்தர், நம்ம துவங்கிட்டோம், நம்மளை கொண்டு கர்த்தர் துவங்கிட்டாரு, கண்டிப்பா இதை முடிக்கிறதற்கு வல்லவராய் இருப்பார் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சு, என் காலடியை பின்னாடி நான் எடுத்து வைக்காததுனால இன்றைக்கு நான் ஊழியத்துல வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவதாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை துவங்குறதற்காக நீங்கள் வந்து நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபுல் ஹார்ட்டடா டிசைட் பண்ணிக்கிங்க. இனி என்ன வந்தாலும், இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியத்தை விடமாட்டேன்ற ஒரு தீர்மானம் எடுங்க. சிலர் சொல்லுவீங்க, பாஸ்டர் அது அவுட் ஆஃப் மாடல் ஆயிடுச்சுன்னா, அந்த 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 தொழிலுக்கு ஆட்கள் வராமல் இருந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்டா பாஸ்டர், அதை விட்டுட்டு தானே நம்ம போகணும். இல்லை, நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லும்போது ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், அப்டேஷன்ஸ் தான் தேவை. நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு போகக்கூடாது, அந்த வேலையிலே நீங்கள் அப்டேட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கிறது. இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த பேஸ்ட் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் வரல, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே சாம்பல்லையும், இன்னும் நிறைய பேர் இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லினுடைய அந்த சாவி இருக்கு பாருங்களேன், அதை எடுத்து போய் அதில் சூடு பண்ணி அதை தான் பல் விளக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் சில கிராமங்களில் குச்சியில் பல் விளக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு எப்படி வந்துச்சுன்னா இந்த கோல்கட் பல்பொடின்னு வந்துடுச்சு. என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பால கோல்கட் பல்பொடி, அதை எடுத்து வச்சு நாங்கள் வந்து அந்த பல் வளர்ப்போம். அதற்கு பிறகு என்னன்னா அதை பேஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதில் 2-3 வெரைட்டி
வேட்டியை உள்ள ஆட் பண்ணி நீங்க உள்ள அமுத்துனீங்க அப்படின்னா அது வந்து 3 கலரா வெளியே வரும். அதற்கு பிறகு என்ன அப்படின்னா கண்ணாடி மாதிரி உள்ள உள்ளுக்குள்ள துகள் மாதிரி வச்சு அது மாதிரி அவங்க ஒரே இதுதான் பல் விளக்குற ஒரு பொருள். ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 பவுடரை யூஸ் பண்ற அந்த காலம் முடிகிறது. இனி நிறைய பேர் பவுடரை விரும்ப மாட்டாங்கன்ன உடனே ஐயோ நம்ம அவ்வளவுதான், இனி இதுக்கு மேல நம்ம பவுடர் கொடுக்க முடியாது, யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு, நம்முடைய பிசினஸ் போச்சுன்னு விடல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்டேட் பண்ண 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 இன்றும் அவர்கள் நம்முடைய தேசத்தில் நம்முடைய பட்டணங்களிலே அவர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, நீங்க இதை கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த செய்தியை முடிந்தாலும் உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் நீங்க அதை கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு இது யூஸா இருக்கணும். ஒரு காரியத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை நினைத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவ்வளவு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய அனுக்கிரகத்தின்படி நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கல்லையும் கரைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். நம்முடைய தேவனால் எல்லாம் முடியும். ஒருவேளை ஆரம்பத்தில் அது வந்து அதான் என்னுடைய ஊழியத்தில் வந்து நான் ஆரம்ப ஊழியம் செய்யும் போது என்னுடைய போதகர் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்னடா ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிட்டியா, புதிய ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறியா? சரி சரி, புதிய ஊழியம் எப்பவுமே வந்து கல்லில் நார் உரிக்கிற மாதிரி தாண்டா இருக்கும். கல்லில் நார் உரிக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நீ சோர்ந்து போகாத. ஆனா அதிலே ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உனக்கு கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருப்பாங்க. அதனால நீ வந்து ஆரம்பத்தில் கடினத்தை குறித்து கஷ்டப்படாதன்னாரு. அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது கடினமாக தான் இருக்கும். அதுல நம்ம நிப்போன்ற நம்பிக்கையே நமக்கு இருக்காது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், இனி நீங்க விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் உங்க யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. கண்டிப்பா வரக்கூடாது. பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கவனிங்க, அதை விட்டுட்டு போக வேண்டான்றதுக்காக நிறைய பேர் சுத்தி சுத்தி கடன் வாங்கி திரும்ப 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 போட்டுட்டு இருப்பீங்க. இல்ல 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 இல்ல, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கடன் வாங்கி நீங்க பிசினஸ் செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே இருக்காது. கடன் வாங்கி வாங்கி போட்டு போட்டு இந்த பிசினஸை நம்ம விடக்கூடாது, இந்த பிசினஸை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க முழங்கால நில்லுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிந்த ஒரு தகப்பனார் அருமையான ஒரு சாட்சியை அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துருச்சு. ஐயாட்ட கேட்டேன், ஐயா நீங்க எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு ஆள், இப்போவும் நீங்க இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஐயோ பாஸ்டர் நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க, நான் வந்து இப்போதான் பாஸ்டர் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், மற்ற காலங்களில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், இப்போ இந்த லாக்டவுன்ல ரொம்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் 1,00,000 ரூபாய்க்கு நான் பிசினஸ் பண்றேன். டெய்லி 1 lakh, ஒவ்வொரு நாளும் 1,00,000 ரூபாய் எனக்கு பிசினஸ் ஆகுது. என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா பாஸ்டர், ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால நின்று டெய்லி காலையில 5 மணிக்கு நான் என் பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் தவற விட்டதில்லை. இந்த லாக்டவுன் காலங்களில் ஆண்டவர் எனக்கு 1,00,000 ரூபா பிஸ்னஸா ஆண்டவர் என்ன பார்க்க பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாரு. அப்போ நான் நம்புறேன், ஒரு லாக்டவுன் காலங்களில் ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்த முடியுமானால் உங்களையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தரால முடியும். கரத்தை பிடித்த தெய்வம் கைவிட மாட்டார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நான் ஒன்னு ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர், தெரியாம ஆரம்பிச்சிட்டேன், என்னால் இது கண்டினியூ பண்ண முடியாது, நான் தோற்று போய் நின்றுட்டு இருக்கிறேன், நான் ஏற்கனவே 10 தோத்துட்டேன், இதையும் நான் விட்டுற போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க தைரியத்தோடு முன்னேறுங்க, நீங்க தைரியத்தோடு செய்யுங்க. ஒருவேளை இதுல லாபம் உங்களுக்கு கம்மியா இருக்கும்னா இன்னொரு வேலையில ஜாயின் பண்ணி, இல்லைன்னா இன்னொரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இதை திரும்ப திரும்ப டெவலப் பண்ணுங்க. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. ஒரு நாள் நீங்க பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். இதற்கு பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிப்போமே ஆனால் அப்படித்தான். அவனுடைய வாழ்க்கையில பின்வாங்குற எண்ணமே அவனுக்கு வரல. ஐயோ ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும், ஆனா இவங்க துறவெல்லாம் இப்படி தூர்த்து போடுறாங்களே, அதனால நான் ஆடு மாடுகளை வளர்த்துறதே நான் விடுறேன் அப்படின்னு போகல, நான் இனி விவசாயம் பண்றதே
விடுறேன்னு போல, பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் கொடுத்தது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ ஆண்டவருடைய பிள்ளை ஒரு காலத்திலும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மனசை விட்டுறவே கூடாது. சோ துவங்குற நீங்க திரும்பி பார்க்க கூடாது. நம்பர் 3, நீங்க மறக்காதீங்க, துவங்குற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த பிரச்சனைக்காகவும் உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்படுகிறவர்கள் எழும்புவார்கள், உங்களை பகைக்கிறவங்க எழும்புவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை விட்டுற மட்டும் செய்யாது. ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிலைவரம் தேவை. அங்கேயும் இங்கேயும் இங்கே பாதி நாள் அங்க பாதி நாள் இப்படி இருந்துடக்கூடாது. ஒரு நிலைவரம் உங்கள் வாழ்க்கையிலே மிக அவசியம். நம்பர் 4, 4ஆவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை துவங்கும் போது இதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும். ஒரு வசனத்தை வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? நன்றாய் கவனமாய் நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்போ நீங்க 28ல இருந்து கூட வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்கிறதற்கு திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஆண்டவர் இந்த இடத்துல வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு கோபுரத்தை கட்டுறதற்காக தீர்மானிக்கிறான். அந்த கோபுரத்தை கட்டுறதற்காக தீர்மானிக்கிற அந்த மனுஷன் அவமானப்படாதபடி, மற்றவங்க அவனை கஷ்டப்படுத்தாதபடி. அப்படின்னா இவன் கோபுரத்தை கட்டுறதுக்கு பெருசா பெருமையா ஆரம்பிச்சான், ஆனா இவனால முடிக்கவே முடியல, ஐயோ அப்படின்னு 10 பேர் அவர்களை பார்த்து கிண்டல் பண்ணாதபடி, நக்கல் பண்ணாம இருக்கணும்னா வேதம் சொல்லுது அவங்க என்ன பண்ணணுமாமா? முன்பு அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு உண்டான செலவை அவன் என்ன பார்க்கணுமாமா? கணக்கு பார்க்க வேண்டும். அதுல எவ்வளவு செங்கல் செலவாகும், அதற்கு எவ்வளவு சிமெண்ட் செலவாகும், அதற்கு எவ்வளவு தண்ணி செலவாகும், அது எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் முதலிலே உங்களுக்கு தேவை. இந்த ப்ளூ பிரிண்ட் ஒருத்தருடைய கையில இல்லாம ஒரு தொழிலை இனி ஆரம்பிக்குமானால், ஒரு காரியத்தை இனி ஆரம்பிப்போமையானால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியாது. நிறைய பேர் தோற்று போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்லுவேன், நிறைய பேர் தோற்று போனதற்கு காரணம் நிறைய பேர் கணக்கு பார்க்கவே இல்லை. இந்த கணக்கு பார்க்கறதுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு திருமண உறவு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கணவன் மனைவி இணைய போகிறாரு. இணைய போகும்போது அவர் ஒரு ஊர்ல இருப்பாரு, அவர் ஒரு செட்டப்ல வளர்ந்துருக்கிறாரு, இந்த அம்மா இவங்க ஒரு செட்டப்ல வளர்ந்துருக்காங்க. இப்போ 2 ஊர்ல 2 செட்டப்ல 2 நண்பர்களோட வித்தியாசமாய் பழகினவர்கள் 2 பேரும் இப்போ ஒன்னா வாழ போறாங்க. இப்போ ஒன்னா வாழ போகும்போது சிலது நன்மை இருக்கும், சிலது கெட்டது இருக்கும். இவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு இருக்காது, அவங்க கேரக்டர் இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கும். ஆனா திருமணம் ஆகிறதற்கு முன்பாக வாழ்க்கைப்பட போகிறவர்கள் என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து முதல்ல யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்ம எப்படி தாண்டலாம், நம்ம எப்படி அவங்கள மாத்துறது, நம்ம எப்படி அவங்கள நம்முடைய ஆராதனைக்குள்ள கொண்டு வர்றது, இதை பார்க்காமல் இருந்தால் திருமண வாழ்க்கை கூட தோல்வியா அமைஞ்சிடும். பொதுவாக ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்ணுக்கு தன்னுடைய தகப்பனார் வீட்டாரை பெருமையாய் பேசுவது அவர்களுக்கு வழக்கம். பொது உலகத்தை பொறுத்த அளவில் அவங்களுக்கு அவங்க குடும்பம் வசதி,
பொண்ணுக்கு பொண்ணு வீடு வசதி, பையனுக்கு பையன் வீடு வசதி. பொண்ணு வீட்டை குறித்து பெருமையா பேசுவாங்க, பையன் வீட்டை குறித்து பெருமையா பேசுவாங்க. இது நடக்கிறதா. ஆனா அந்த பொண்ணு தன்னுடைய தகப்பனாரை குறித்து ரொம்ப பெருமையா பேசும்போது ஆண் மகனுக்கு கோபம் வந்துடக்கூடாது. என்ன உங்க அப்பா என்ன பெரிய வசதியோ, உங்க அம்மா என்ன வசதியோ, உங்க அண்ணா என்ன ரொம்ப வசதியோ. ஸோ அந்த நேரத்தில் அதன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா கூட நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படின்றத முன்னாடி நம்ம ஓகே ரைட் இதுதான் மெச்சூர்டு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்க முதல்ல என்ன பாருங்க அப்படின்னா கணக்கு பாருங்க. ஒரு விஷயம், நான் திருச்சபையில ஒரு பிரதர் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல போகும்போது நான் ஜாப் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன், போய் உட்காந்து அவர்களை பார்த்து கேட்ட உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் வாடகை எவ்வளோன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மந்த் இவ்வளோ வாடகை அப்படின்னு. உடனே அவர்கிட்ட சொன்னேன் வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. உடனே அந்த வாடகை, அந்த வேலைக்காரங்களுடைய சம்பளம், கரண்ட் பில்லு, இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்த்து சொன்னேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு நாளில் இந்த ஹோட்டலுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் இத்தனை பேர் வரும் இப்படி போட்டு எல்லாம் கணக்கு போட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இவ்வளோ உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு செலவு செய்ய வேண்டியது இருக்குது, உங்களுக்கு இவ்வளவு இன்கம் வந்தால் தான் அந்த செலவில் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும், இதை நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ பாஸ்டர் என்ன புதுசாக சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே நான் யோசிக்கல, கிடச்சிருச்சு நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு. நான் கவனிங்க, அதற்காக எல்லாத்தையுமே நோண்டி பார்த்து அப்படியே அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு ஆரம்பிக்காம விட்டாங்க. நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதே பிடிக்காது, எல்லாம் கைகூடி வந்தாதான் ஆரம்பிப்பாங்க. அதனால நிறைய பேர் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாதம் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு மாதம் இந்த வாடகை இவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு மாதம் சம்பளம் வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குது. சோ நம்ம இவ்வளவு சம்பாதிச்சாதான் கடன் இல்லாம இந்த கடையை ஓட்ட முடியும்ன்ற ஒரு கணக்காவது உங்களுக்கு தேவை. நிறைய பேருக்கு அந்த கணக்கு கூட இல்லையே, எதையுமே கணக்கு பார்க்கறது இல்லை. ஒரு திருமணம் நடத்த போகிறார்கள், மண்டபம் இவ்வளவு புக் பண்ணியாச்சு, சாப்பாட்டுக்கு இந்த காரியத்தை அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் சொல்றேன் நம்ம கையில இருக்கிறது இவ்வளவுதான், ஒருவேளை மொய்ப்பணம் வந்துச்சுன்னா இவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கடனே இல்லாம அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றதை விட்டுப்புட்டு இருக்கிறதே பெரிய மண்டபம், இருக்கிறதுலே பெரிய ஸ்டுடியோ, இருக்கிறதுலே பயங்கரமான சாப்பாடு. ரொம்ப கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை துவங்க போகிற ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டும். இது நான் சொல்றது இல்ல, ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கால்குலேஷன் அப்படி என்கிறது மிக அவசியம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ரொம்ப அழகாக, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தையே ஆண்டவர் என்ன எதற்கு ஒப்பிடுறாருன்னா கணக்கு பார்க்கிற ஒரு ஊழியக்காரனாமா. இன்னொரு இடத்துல நீங்க ஆண்டவர் ஒருத்துக்கு ஒரு எஜமானன் ஒருவனுடைய கையில் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து, இந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்து வெளியூருக்கு போயிட்டு வந்த அந்த எஜமானன் திரும்பி அவர்களிடத்துல என்ன கேட்டானாமா, கணக்கு கேட்டான். 5 தாலந்து கொடுத்தான்ல என்னாச்சு, 2 கொடுத்தல என்னாச்சு, 1 கொடுத்தல என்னாச்சு. அப்போ ஒருத்த மட்டும் 5 10 மாத்திரம். உடனே அவனை பார்த்து சொல்றான், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பா அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கணக்கு பார்க்க வேண்டும். இதுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்தீர்களோ இல்லையோ, இனி ஒரு காரியத்தை நீங்க துவங்க போறீங்கன்னா அதை எப்படி அதுக்காக நீங்க நிறுத்தணும்னு நிறுத்துங்கன்னு சொல்லல, ஆனா அதை செய்யறதற்கு இன்னும் நமக்கு எவ்வளவு தேவைன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உழைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன்.
நீங்கள் நோவாவுடைய காலத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லுகிற ஆண்டவர் அவனுடைய கையில ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாருன்னா ப்ளூ பிரிண்ட் அவன் கையில கொடுத்துட்டார். ப்ளூ பிரிண்ட கையில கொடுத்துட்டார். டேய், இந்த இடத்துல இந்த தட்டு இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மரத்தினால இருக்கணும், அதுக்கு உள்ளும் புறவும் கீழ் பூசணும், இதுல இத்தனை தட்டு, இந்த மிருகம் இப்படி நிக்கணும், அந்த மிருகம் இப்படி இருக்கணும், சகலத்தையும் ஆண்டவர் அவன் கையில கொடுத்துட்டார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியை செய்யும் போது கூட ஆண்டவர் சகலத்தையும் அவன் கையில கொடுப்பாரு. ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது நிறைக்கும் போது அதனுடைய சகலத்தையும் ஆண்டவர் கையில கொடுப்பார். ஸோ நம்முடைய ஆண்டவர் அப்போ எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிளான் போட்டு தான் காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ திட்டம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இடம் இருக்குது அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு செங்கலை வாங்கி சாந்தையும் வாங்கி கட்டுக்கடா ஒரு பக்கத்தில் இருந்த 4 ரூமு தீப்பெட்டி மாதிரி இருந்தா என்ன, நெட்டுக்கா நீளமாக இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வீடு கட்டுறதை அப்படி தான் கட்டி சொதப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பிளான் இல்லை. இதில் இப்படி தண்ணி வந்தால் எப்படி வரும், இதில் எவ்வளோ காலத்தை நம்ம இருக்க முடியும், எவ்வளோ அஸ்திபாரம் போடுறோம், எவ்வளோ ஹைட் பண்ணுறோம், இந்த ரோடு ஹைட் ஆயிடுச்சுன்னா இந்த வீடு எப்படி இருக்கும், 5 வருஷம் தாண்டி இதனுடைய நிலைமை என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்டது இல்லாமல் ஏதோ குருட்டோட்டமாக அப்படி இல்லாமல் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்பர் 4 4ஆவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா கணக்கு பார்ப்பேன்ப்பா, அவசரப்பட மாட்டேன் ஆண்டவர். போட்டு முதல்ல அது எப்படி முடிய போகிறது, எப்படி வரப்போகிறது, என்ன செலவாகிறது, இந்த கணக்கு பார்க்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் நெகேமியா அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அவன் ஃபர்ஸ்டே கணக்கு வச்சிருந்தாங்க. எனக்கு இவ்வளோ மரம் தேவைப்படும்னு ராஜாட்ட கேட்டான். அதற்கு பிறகு மண்மேடுகள் மிச்சமாகிறத அவன் கணக்கு வச்சிருந்தான் பாருங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் எத்தனை பேரை வேலை செய்ய விடலாமோ அத்தனை பேரை வேலை செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேரை அவன் தனியாக காவலுக்காக நிற்க வச்சான். இன்னும் ஒரு கைனால வேலை செஞ்சு ஒரு கைனால் பட்டயத்தை வச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் வந்து கரெக்டா கணக்கு போட்டு வச்சிருந்தான். நீங்க நெகேமியாவை வாசிங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்பர் 4 4ஆவது முக்கியம் 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 முக்கியம். எது முக்கியம்னா கணக்கு பார்க்கிறது மிக அவசியம். ஹல்லேலூயா. நம்பர் 5 கடைசியாக 5ஆவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு நான் வந்து ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். நம்பர் 5 5ஆவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்பர் 5 5ஆவதாக ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன கேட்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நிற்க முடியாது. அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரிடத்துலையும் போய் ஆலோசனை கேட்டுறக்கூடாது. நிறைய பேர் ஆலோசனை கேட்கறது ஒண்ணுமே சாதிக்காதவங்கள்ட்ட, அவங்களுக்கு அதை குறித்த அனுபவமே இருக்காது, அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் வந்து நேரடியாக இந்த காரியத்தை கேட்டிருக்கிறேன். ஒரு 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 விசை திருச்சபையில் வந்து ஒருத்தங்க சொல்லும் போது சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பம் பயங்கரமாய் பிரிகிறது. அவருடைய கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுல இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களே. ஏன் பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற ஒருத்தங்க, அந்த குடியிருக்கிற அவர்களோட சேர்ந்து தான் இவர்கள் எல்லா காரியத்தையும் செய்வார்கள். என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அந்த குடியிருக்கிற அந்த பக்கத்துல குடியிருக்கிற அந்த அம்மா
தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிந்தார்கள். எப்படி என்றால் அவங்க திருமணமாயிருக்குது. திருமணமாகிற கொஞ்ச நாள்லே ஏற்கனவே அவங்க காலேஜ் படிக்கும் போது நேசித்த ஒரு நபரை சந்தித்திருக்கிறார்களாமா. சந்தித்த உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பழைய அன்பு அவங்களுக்கு வந்த உடனே இந்த கணவனார் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அந்த நான் ஃபர்ஸ்ட் உங்களை தானே நேசிச்சேன் அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளைகிட்டத்துல இவங்க பேசி 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 நீ ஏற்கனவே இந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது நீ வந்து நேசிச்சிருக்கிறியா? ஆமா நேசிச்சிருக்கேன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க ஊருக்கு போகும்போது கரெக்டா அந்த பையனை பார்த்து, இப்போ ரொம்ப கொடுமையானது என்னன்னா, இந்த திருமணம் பண்ணின அந்த பையனை விட்டுட்டு நான் எப்படினாலும் நேசிச்ச ஒருத்தரை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு அவரை விட்டுட்டு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. அப்போ நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம். ஆனா ஆலோசனை யாரிடத்திலே கேட்கிறீர்கள் என்கிறது ரொம்ப கவனம். சும்மா வர்றவங்கள்ட்டையும் போறவங்கள்ட்டையும் போய் ஆலோசனை கேட்டிருக்க கூடாது. உங்களை பற்றி தெரியாதவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்க கூடாது. ஆலோசனையை தவறாய் ஆலோசனை சொல்லுகிற இடத்துல போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. இதற்கு வேதத்துல நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. நீங்கள் நீங்கள் வந்து அம்னோனை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். தவறான ஆலோசனை, நண்பன் தவறான ஆலோசனை கொடுத்து அம்னோன் கடைசியில் அந்த தாமார் என்கிற தன்னுடைய சகோதரியை தவறாய் நடத்தி அவன் வந்து கடைசியில் செத்தே போயிட்டான். அந்த சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ தவறான ஆலோசனை சில நேரத்தில் உங்களை சாவு வரைக்கும் கொண்டு விட்டுரும். உங்களை எல்லாத்தையும் இழக்க பண்ணும். நீங்க கூட நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தவறான ஆலோசனையை கேட்டு கேட்டு தவறான ஆலோசனையின் நடந்து எத்தனை பணத்தை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர், எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஆலோசனை என்கிறத நம் பொறுத்த அளவில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரிடத்துல போங்க, ஜெபத்துல உட்கார்ந்துருங்க, வேதத்தை திறந்து வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாய் நடத்துவார். இல்லாவிட்டால் நல்ல ஊழியக்காரர்கள், அதுவும் ஊழியக்காரர்களிலே இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையில இருக்கிறவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளையை நம்ப முடியாது. நான் யாரையும் குற்றப்படுத்தியோ குறை சொல்லவோ இல்லை, கண்டிப்பா அதை செய்ய மாட்டேன், அது நமக்கு வேலை இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துல நிறைய பேர் இல்லை, நல்ல ஆலோசனை சொல்றவங்க இல்லை. நான் வந்து ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க கேட்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு தவறான உபதேசம் செய்கிற ஒரு நபருடைய மீட்டிங் வந்து கோயம்புத்தூர்ல நடந்துருச்சு. அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன், எப்பா அந்த மீட்டிங் வந்து ஒருத்தர் கேட்டார் போலாமான்னு, நீங்க கொஞ்சம் விட்டுருங்க, நீங்க சத்தியத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், அவங்க பேசுறது வந்து உங்களுக்கு புரியும், அது தப்பா சரியானு புரியும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த நபர் வந்து காலையில 5 மணி ஆராதனைக்கு மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, மற்றபடி இன்னொரு திருச்சபைக்கு போகிறவர். அப்புறம் போயிட்டார், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாரு. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் காலையில கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் 5 மணி ஜெபத்துக்கு வரவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாச்சுட்டேன், ஒரு நாள் கூட தவறாத மனுஷன் எப்படி இப்படி வந்து விட்டுட்டார் அப்படின்னு. கடைசியில் ஒரு நாள் என்னுடைய திருச்சபையில் இருக்கும்போது ரொம்ப உருக்குலைஞ்சு ஆள் வந்து முகம்லாம் கருத்து போய் மாறி அப்படியே ஓன்னு அழுதுட்டு வந்தாரு. என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், இங்க அந்த 5 மணி ஜெபத்துக்கு வரும்போது நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர், ஆனா ஒரு தவறான உபதேசத்திற்கு நான் போனேன். நீங்க கூட ஒரு நாள் எச்சரிப்பு கொடுத்தீங்க இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு, ஆனா நான் போயிட்டேன். அந்த உபதேசத்துல சொல்லி கொடுத்தாங்க, நீங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இனி செய்ய போகிற பாவத்திற்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க தப்பு பண்றது ஒன்றும் பரவாயில்ல, என்ன பண்றது, மனுஷனா பிறந்தா தப்பெல்லாம் வரத்தான் செய்யும், செய்யத்தான் செய்வாங்க அப்படின்னு என்னிடத்திலே அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தை ஏற்கனவே எல்லாமே நிர்ணயம் பண்ணி இருக்குது, நீ இப்படிதான் இருப்ப, இப்படிதான் ஆவ, நீ இந்த தப்பு பண்ணுவ, இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிருக்கு. அதனால ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஏன் ஜெபிக்கணும், உனக்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணியாச்சு, ஜெபிக்க வேணான்ட்டாங்க. பரிசுத்தமா வாழலைன்னா கூட பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. நானும் இந்த மாதிரி நினைச்சிட்டு போய் திரும்பவும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானேன். சும்மா ஒரு நாள் குடிச்சு பார்க்கலாம், ஆண்டவர் தான் மன்னிக்கிறவராச்சே, தண்டனை ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் சிக்கிட்டேன் பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னேன். நான் அவருக்காக ஜெபம் பண்ணி பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணி நான் அனுப்புனேன். நான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை மிக கவனமாயிருங்கள். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திலே நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டது. நிறைய கள்ள உபதேசங்கள்
எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்காக அவர்களை பிரியப்படுத்துறதற்காக நிறைய மாறிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஆலோசனை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம். நீங்க செய்தியை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருடைய செய்தியை கேட்கிறீர்களோ அது மிக அவசியம், மிக அவசியம். அவங்க நல்லவர்களா, அவங்க பரிசுத்தமா வாழ்றாங்களா, அவங்களுடைய சாட்சி என்ன, அவங்க எதை சொல்ல வர்றாங்க, அது வேதத்தின்படி சரியா இருக்கிறதா தவறா இருக்குதா, நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். நானா இருந்தா கூட அப்படிதான் சொல்றேன். வேதத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின்படி ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. கவனமா ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஸோ நம்பர் 5, 5வது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய 5வது காரியம் என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஆலோசனை கேட்க வேண்டும். நீங்கள் 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். யெரொபெயாம் என்கிற அந்த சாலோமோனுடைய மகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தன் மத்தியிலே நடந்த தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு முதியோருடைய ஆலோசனையை தள்ளி விட்டதுனால வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்யபாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். தாவீது அழகாய் கட்டி காத்த ராஜ்யபாரியம், அவன் ராஜ்யபாரம் அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு போயிருச்சு. இது எதனால தெரியுமா? தவறான ஆலோசனையை கேட்டதுனால. நீங்கள் ஒரு வேதத்தில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியும் ஒரு இளம் தீர்க்கதரிசியும் குறித்து வேதம் சொல்லும். அந்த இளம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக அனுப்பி விடும்போது ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் நிற்காத, நீ ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி நீ வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் கேட்கவே மாட்டார். அவன் கிழட்டு தீர்க்கதரிசியின் இடத்துல எவ்வளவோ சொல்லுவாரு, வேணாயா, இல்ல ஆண்டவர் என்ன, இல்ல உன்னிட்ட பேசின ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரு. ஒரு தவறான ஆலோசனை ஆண்டவரோட மாத்தி பேசுவாரா அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம தலை சாய்த்ததுனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கை, அவன் சிங்கங்களுக்கு அவன் பலியாகி போயிட்டான். அவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரவேல் ராஜாவே கதிகலங்க பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாம போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒன்றுதாங்க, ஒன்றே ஒன்றுதாங்க, தவறான ஆலோசனை. ஆலோசனை ரொம்ப அவசியம். ஆனால் அதே நேரத்தில் தவறான ஆலோசனையை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்கள் கேட்டுறவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஸோ இந்த 3 நாட்களும் உங்களோட நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசியிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்தியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். உங்களுக்காக நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றப் போகிறார். இனி நீங்கள் ஆரம்பிக்கிறதை கர்த்தர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்த போறார். இனி உங்கள் தோல்வி இல்லை. இனி உங்களுடைய காலடிகளை கர்த்தர் பிசக விடமாட்டார். உங்களோடு கர்த்தர் இருப்பார். இனி ஆரம்பிக்கிறது இல்லையென்றால் இதுக்கு முன்பாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெற்றியாய் மாறப்போகிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் கேட்கிற இடங்களில் என்னோடு கூட இந்த நேரலையில் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென். நன்றி. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இப்ப சொல்லுவோம், இயேசுவுக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுவுக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. ரகமோ துவங்கி விட்டது,
இது முதல் ரகபோ துவங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுசாமி. நீர் எங்களை விடுவிக்க வல்லவர், நீர் எங்களை தூக்கி நிறுத்த வல்லவர். உங்களால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இந்த ஜெபத்தில் இந்த 3 நாட்களும் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் துவங்கி இருக்கிற காரியம், அவங்கள் துவங்குகிற காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இனி ஜெயமாய் மாற்றுவீராக ராஜா. சகல ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்கிறது கொஞ்சம் தான், எங்கள் மூளைக்கு எட்டுகிறது கொஞ்சம் தான். ஆனா நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா நிறைய உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீங்கப்பா. இனி உங்க பிள்ளைகள் நஷ்டமாகாதபடி, இனி உங்க பிள்ளைகள் யார் முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாதபடி அந்த காரியத்தை கர்த்தர் ஒருவரே கற்றுக் கொடுத்து உங்க பிள்ளைகளை பெரிய சாட்சிகளாய் நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. அவர்கள் இழந்தது திரும்ப கிடைப்பதாக, இழந்து போனது திரும்ப கிடைப்பதாக ராஜா. அந்த தொழில் திரும்ப கிடைப்பதாக, அந்த பணம் திரும்ப கிடைப்பதாக, அவங்க நஷ்டப்பட்ட அந்த பணம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கட்டும் சாமி. நன்றி அப்பா. நிறைய பிள்ளைங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்களே, ஐயோ நான் பணத்தை இழந்துட்டேன், அவசரப்பட்டு பணத்தை விட்டுட்டேன், யோசிக்காம பணத்தை விட்டுட்டேன், நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், இனி எப்படி எழும்புறதுன்னு தெரியலன்னு கேட்டாங்களே. அவங்க எல்லாருக்காக உங்க சமூகத்தை பிடிச்சு கெஞ்சுறேன் அப்பா. விழுந்தவரை தூக்கி நிறுத்துகிறது நீர்தானே, தள்ளாடுகிற முழங்காலை உறுதிப்படுத்துகிறது நீர்தானே. உங்களால முடியாதது எதுவுமே இல்லப்பா. அவர்களுக்கு இன்னொரு மகிமையை கொடுத்து, இன்னொரு தொழிலை கொடுத்து, இன்னொரு வருமானத்தை கொடுத்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதற்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் ஆண்டவரே, செய்யும். உங்க மகிமை அவங்கள தாங்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவங்களை ஆசீர்வதிச்சு இன்னும் லட்சங்களை கோடிகளை அவங்களுக்கு கொடுங்கப்பா. உங்க கிருபை அவங்கள தாங்கி நடத்தட்டும், தொடர்ந்து உங்க மகிமை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.